பிற மொழிகளை கற்றுக் கொடுப்பதற்கான எந்த விதமான முயற்சியுமே நீங்கள் எடுக்கலை. அல்லது எங்கள் தமிழ் மொழியை வட இந்தியாவில் கற்றுக் கொடுக்குறதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்தீங்களா? அப்படி ஒன்றும் எடுக்கவும் இல்லை. அப்புறம் இதுக்கு புதுசாக கதை விடுறீங்க. நீங்கள் மன் கி பாத்னு ஒன்று பேசுகிறாரா? எந்த மொழியில் பேசுகிறாரோ? மாதம் மாதம் வேறு மொழியில் பேசுகிறாரா? இல்லை, ஒரே மொழியில் தானே பேசுகிறாரு. அப்போ அதனால் இந்தியை தான் மையப்படுத்துகிறாங்க. பெரியாரை பற்றி பேசிய பொழுது மிகப்பெரிய அளவில் அம்பலமாகி போனார். பெரியாரை பற்றியான அவருடைய அவதூறுக்கு இது வரைக்கும் விளக்கம் ஆதாரத்தை எடுத்து கொடுக்கவும் இல்லை. அதை பற்றி அவர் கவலைப்படவும் இல்லை. இப்போ தமிழ்நாட்டினோட அரசியலில் அவர் ஒரு சீரழிவு சக்தியாக மாறியிருக்கிறார். இலங்கையில் வந்திருக்கக்கூடிய அரசு, அது இலங்கையில் இனவாத அரசு மட்டும்தான் ஆட்சிக்கு வர முடியும். இப்போ வந்திருக்கக்கூடிய ஜேவிபி எல்லாம் இனவாதத்தில் ஊறி தலைத்த கட்சி தான். வேலையை மோடி அரசு செய்யலை. ஏன்னா மோடியும் ஒரு மதவெறி அரசு, அது ஒரு மதவெறி அரசு, ஒரு இனவெறி அரசு. ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேருமே வலதுசாரி அரசுகள் தான். திமுக அரசு எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்குது? நீட்டு பிரச்சனை நிறைய இருக்குது. அவர்களது வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு போலியான பாஜக எதிர்ப்பை தான் நம்ம பார்க்க முடியும். தமிழ்நாட்டுக்கு எல்லாமே போலியான பாஜக எதிர்ப்பு தான். நீங்கள் அதிமுகவும் அங்கே இருக்க அத்தனை பேருக்குமே வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஸ்கீமை போட்டு வாங்கி எல்லாம் 2 லட்சம் ரூபாய் செட்டில்மெண்ட் முடிச்சிருக்காங்களே. இதோட பெரிய ஒரு அநியாயம் வேறு இந்தியாவில் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. இது திமுக கண்ணு முன்னாடி தான் நடந்திருக்குது. இதை அந்த நிறுவனத்திடமிருந்து வாங்கி தர்றதுக்கு திமுக என்ன வலிக்குது? பல்வேறு விஷயங்களை நீங்கள் இப்போ விவாதிச்சிங்க. மே 17 இயக்கம் 2026 தேர்தலில் என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறையை எடுக்கும்? நாலு எம்எல்ஏ இருக்கிற எங்களால் கூட இப்போ கூட கொடியேற்றுறதுல எங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு. அப்போது இன்னமும் அந்த மாதிரியான கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு கூட அவங்களோட டெமோக்ரஸி அப்படின்றது வெறும் கூட்டங்கள் அந்த மாதிரி தான் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி இணைந்துள்ளார். சார் வணக்கம். வணக்கம். தமிழகத்தில் இன்றைக்கு பாஜக மும்மொழி கொள்கைக்கான ஒரு கையெழுத்து இயக்கத்தை தொடங்கியிருக்காங்க. மும்மொழி கொள்கை சம்மந்தமான பல்வேறு விவாதங்கள் கடந்த காலத்தில் அரசியல் அரங்கத்தில் வந்திருக்கு. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது 3வது மொழி எதற்கு தேவை அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கு வரைக்கும் முறையான பதில் ஒன்றிய அரசு தரலை. அது குழந்தைங்களோட விருப்பம் அப்படின்ற ஒன்றை மட்டும் தான் பேசுகிறாங்க. அப்படி ஒரு கோரிக்கை எங்கேயுமே இல்லை. எனக்கு 3வது மொழி கற்றுத்தாங்க அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி யாருமே அப்படி கேட்கல. அது ஒரு பாப்புலர் டிமாண்டாவோ அல்லது உங்களுக்கு நீட் பேஸ்டு, அதாவது தேவையின் அடிப்படையிலோ அது எழவே இல்லை. இப்போ 3வது மொழி என்பதை கொண்டு வருவதற்கான தேவை என்ன வருது பார்த்தோம்னா, அடிப்படையில் 3வது மொழி என்று அவங்க சொல்லுவது எந்த மொழியை வேணால் கற்றுக்கொள்ளலாம் என்கின்ற அடிப்படையில் அல்ல. 3வது மொழியாக இங்கே இந்தியை கொண்டு வருவது என்பது மட்டும்தான் இருக்கிறது. அப்போ அதை நடைமுறைப்படுத்துவதற்கு தான் அவங்க வேறு வேறு பெயர்களில் பேசுகிறாங்க. இப்போ நம்ம இந்தியை கற்றுக்கிறதுக்கான தேவை என்ன வருது? ஒன்று இன்றைக்கு வணிகத்துக்கும் அறிவியலுக்கும் தொழில்நுட்பத்திற்குமான மொழி எது? அது ஐரோப்பிய மொழிகள். அந்த மொழிகளில் நம்ம படிப்பதற்கான காரணம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துவதற்கல்ல. அது அடிப்படையிலே உங்களுக்கு வேலை வாய்ப்பு சார்ந்து மேல் கல்வி படிப்பதற்கான அல்லது உங்களுடைய அறிவை வளர்த்து கொள்வதற்கான வாய்ப்புக்கு தான் அதை நம்ம படிக்கிறோம். இப்போ அதனால் 3வது மொழி என்பதோ அல்லது அடுத்த மொழி தாய்மொழியை கடந்த இன்னொரு மொழி என்பதனுடைய அடிப்படை தேவையும் வருது. ஒரு மொழியே போதும். ஒரு மொழியை கடந்த இன்னொரு மொழி என்பது எதற்கு தேவைப்படுகிறது என்றால், இன்றைய உலகத்தில் தொழில்நுட்பங்கள் அல்லது உலகத்தோடு தொடர்பு கொள்றதுக்கு தான் இன்னொரு மொழியை நம்ம கற்றுக்கிறோமே ஒழிய, நம்ம வரலாறில் இன்னொரு மொழி கற்றுக்கிறதுக்கான தேவை எங்கேயுமே கிடையாது. வேறு நாடுகளில் கூட அப்படி ஒரு தேவைகளுமே கிடையாது. இப்போ அதில் 2வது மொழி கற்றுக்கிறதுக்கான தேவைகளே இல்லாத இடங்கள் தான் உலகத்தில் பெரும்பாலான இடங்கள் இருக்குது. அதில் 3வது மொழி ஏன் கற்றுக்கணும் அப்படின்றதுக்கான காரணத்தை சொல்லணும். அப்படி ஒரு காரணத்தை இந்த அரசு சொல்லவும் இல்லை. அதனால் இது இந்தியை திணிப்பதற்கான ஒரு வேலை தான். நம்ம இந்தியை இங்கே கொண்டு வர்றதுக்கான இந்தியை வலிந்து கொண்டு வர்றதுக்கான காரணம் என்ன? அந்த காரணங்களை குறித்து விவாதிக்கிறதுக்கு அங்கே வரமாட்டேங்கிறாங்க. அந்த காரணங்கள் வலுவாக இருக்கிறது. இந்தியை கொண்டு வருவதற்கான காரணங்கள் வலுவாக இருக்குது. அது ஹிந்தி மொழி தான் அப்படின்றது நீங்கள் தான் சொல்கிறீங்க, நாங்கள் அதை சொல்லலை. எந்த மொழியாக வேணால் இருக்கலான்ற ஒரு
பார்வையை வந்து வைக்கிறாங்க. அது ஹிந்தி தான் அப்படின்றதுக்கு அதுக்கான விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஹிந்தி தான் அப்படின்றது அதை எப்படி பார்க்குறது சார்? இப்படி சொல்லலாம், இந்தியை தவிர மற்ற மொழியெல்லாம் கொண்டு வரேன்னு சொல்லட்டுமே. சரிதான், நீ இது ஹிந்தி தான் இல்லை வேற மொழியெல்லாம் சொல்கிறீங்களா, சரி ஹிந்தி வேண்டாம், இந்தியை தவிர மற்ற மொழியை கொண்டு வரேன்னு சொல்லட்டுமே. நான் வேணாம்னு சொல்ல இல்லை, சொல்ல முடியுமா அவங்களால? இல்லை இல்லை. அப்போ பிற மொழிகளை கற்றுக் கொடுப்பதற்கான எந்த விதமான முயற்சியுமே நீங்கள் எடுக்கலை. அல்லது எங்கள் தமிழ் மொழியை வட இந்தியாவில் கற்றுக் கொடுக்குறதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்தீங்களா? அப்படி ஒன்றும் எடுக்கவும் இல்லை. அப்புறம் இதுக்கு புதுசாக கதை விடுறீங்க. மத்திய அரசு திட்டங்கள் எல்லாமே இந்தி மொழியில் இருக்குது. அரசு திட்டங்கள் முழுவதுமே இந்தியில் தான் கொண்டு வர்றீங்க. நீங்கள் மன் கி பாத்னு ஒன்று பேசுகிறாரா? எந்த மொழியில் பேசுகிறாரோ? மாதம் மாதம் வேறு வேறு மொழியில் பேசுகிறாரா? இல்லை, ஒரே மொழியில் தானே பேசுகிறாரு. அப்போ அதனால் வந்து இந்தியை தான் மையப்படுத்துகிறாங்க. எல்லா மாநிலங்களும் இப்போ தேர்தல் பிரச்சாரத்தை இப்போ இதில் பேசுகிறாரு, ஒவ்வொரு மாநிலத்திலும் போய் அந்தந்த மொழியிலே பேசுகிறாரு? இல்லை, அங்கே போய் இந்தியில் தான் பேசுகிறாரு. அப்போ எல்லா இடத்துலையும் இந்தியை தான் நீங்கள் மையப்படுத்தி பேசிட்டே இருக்கிறீங்க. இந்திக்கான ஆசிரியர்கள் தான் அதிகப்படுத்தி இருக்கிறீங்க. இந்தி தான் இங்கே இருக்கக்கூடிய கேந்திர வித்யாலயாவிலேருந்து எல்லா இடங்களையும் கற்றுக் கொடுக்கப்படுறதா இருக்குது. அப்போ அதனால் இந்தி தான் எல்லா இடமும் இருக்குது. அதை வந்து நேரடியாக சொல்லாமல் நான் மூணாவது மொழி அப்போ ஒன்றா சொல்ல மூணாவது மொழி எடுத்துக்கொள்ளலாம். எந்த இடத்துல நான் இந்தியை தவிர மீது மொழியில் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லட்டும், அது கொடுத்தானே எடுத்துக்கலாம். தமிழக அரசாங்கம் சமீபத்தில் வந்து அனைத்து கட்சி கூட்டம் நடந்திருக்கு. அது மிக முக்கியமான காரணம் வந்து நாடாளுமன்றத்துக்கான சீட்டு வந்து தமிழகத்துக்கு கம்மியாயிடும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் அந்த கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. அப்படியான ஒரு அச்சம் எழுப்பியிருக்காங்க. மொத்த இந்தியாவிலுமே தமிழ்நாட்டிலேருந்து அப்படியான ஒரு வாய்ஸ் வந்திருக்கு. இந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இது நாங்கள் 2021-22 இது குறித்து பேசணும், டீலிமிட்டேஷன்ஸ் குறித்து. இதில் வந்து அடிப்படையை எங்கேருந்து பார்க்கணும் அப்படின்னா, டீலிமிட்டேஷன் தனியாக நம்ம பார்க்குற விஷயங்கள் அல்ல. நிதி பங்கீடு, நிதி ஆணையம் உருவாக்கப்பட்ட பொழுது, நிதி ஆணையத்தில் அவங்க பங்கீடு செய்த பொழுது இந்த பிரச்சனை முதல்ல ஆரம்பிச்சது. ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து இந்தியாவில் வளங்களை ஒன்றிய அரசு பங்கு போடுறது, பங்கு பிரித்து தருவது அப்படிங்கிறதுக்கான ஒரு அளவுகோல் வச்சாங்க. எந்த அடிப்படையில் எந்த மாநிலத்துக்கு எவ்வளோ தர்றது அப்படின்றது அளவுகோல் வந்து மக்கள் தொகை அடிப்படையில் ஒவ்வொருத்தருக்கும் தேவையானது. மக்கள் தொகை அடிப்படையில் நிதி ஒதுக்கிறது, மக்கள் தொகை அடிப்படையில் உங்களுக்கு வந்து சட்டமன்றத்தையோ பாராளுமன்ற தொகுதிகளையோ உருவாக்கி கொடுப்பது அப்படிங்கிற இடத்துக்கு வந்தது. அப்போ வந்து எந்த மக்கள் தொகை எடுக்கிறதுன்னு வந்தப்போ 1971 மக்கள் தொகை கணக்கில் வச்சு பிரிக்கப்பட்டது. எல்லாத்துக்கும் முன்னே என்னென்ன பங்குன்னு கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஒவ்வொரு 10 ஆண்டுகள்லையும் வரக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் அந்த கணக்குகளை வச்சுட்டே இருந்தாங்க. 1961, 71. 71க்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னா, மக்கள் தொகை கட்டுப்பாடு, மக்கள் தொகை கட்டுப்படுத்துவது என்ற திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படிங்கிற திட்டங்கள்லாம் அப்போ கொண்டு வந்ததை நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். அதை வந்து சிறப்பாக நடைமுறைப்படுத்திய மாநிலங்கள் தென்னிந்திய மாநிலங்கள். வட இந்திய மாநிலங்கள் அப்படியெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்தலை. அப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னா, கடந்த 40 ஆண்டுகளில் வட இந்திய மாநிலங்களுடைய மக்கள் தொகை அதிகமாகவும் தென்னிந்தியாவில் இந்த நடைமுறைப்படுத்துனதுனால குறைவாகவும் வந்திருக்குது. இப்போ மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் இங்கே குறைவு, அங்கே அதிகம். அப்போ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ நீங்கள் சொன்ன திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம், அவங்க நடைமுறைப்படுத்தலை. இப்போ வந்து நீங்கள் இங்கே மக்கள் தொகை அடிப்படையில் எங்கள் நிதி பங்கீடு செஞ்சீங்கன்னா அது முறையாக இருக்காது. புரியுது. ஏன்னா மக்கள் தொகை வளர்ச்சி என்பது சம விகிதத்தில் இந்தியா முழுக்க நடக்கலை. அதனால் 1971 நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுவே வந்து அதை வச்சு முறைப்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் 1981, 91, 2001, 2011 இது நம்ம எடுக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு வந்தது. அப்போ அந்த அடிப்படையில் தான் நம்மளுக்கு வந்து நிதி பங்கீடு என்பது நடந்தது. அப்போ இந்த அடிப்படையில் எடுத்ததுனால தான் தொகுதியை நம்ம வந்து வரையறை செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமலே இருந்தது. மக்கள் தொகை விகிதத்தை அன்றைக்கு இருந்த அளவுலே வச்சுட்டதுனால மோடி வந்த உடனே என்ன பண்ணாருன்னா, 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பதிலாக 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையை பிரிப்போம் அப்படின்னார். அப்போவே கடுமையாக நம்ம வந்து எதிர்த்தோம். நாங்கள் அன்றைக்கே வந்து மே 14க்கும் கடுமையாக எதிர்த்தது. என்னென்னா, 2011 மக்கள் தொகை விகிதம் வட மாநிலம் வேறு, தென் மாநிலங்கள் வேறு. அப்போ இது வந்து எங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்குன்னு சொன்னோம். அதே மாதிரி 14வது நிதி கமிஷன், 15வது நிதி கமிஷன் ரெண்டுலேயுமே நிதி பங்கீடு என்பது குறைக்கப்பட்டது. சரினா, நம்மளுக்கு வந்து விகித அளவில் குறைஞ்சிது. ஏன்னா மக்கள் தொகை அடிப்படையில் நம்மளுக்கு நிதி பங்கீடு என்பது குறைவானதாக போனதான் அது வந்து குறைக்கப்பட்டதாக வந்து. அப்போ அந்த நிதி பங்கீடு குறைக்கப்பட்டதுக்கு அப்போவே தென் மாநிலங்களினுடைய நிதி அமைச்சர்கள் கூட்டமைப்பெல்லாம் நடந்தது. அதில் அன்றைய அதிமுக அரசு மட்டும்தான் அதில் பங்கெடுக்காமல் இருந்தது. பிற மாநிலங்கள் எல்லாமே சேர்ந்து வந்து பேசினாங்க. அது இன்றைக்கு வரைக்கும் நிதி பங்கீடு நம்மளுக்கு இருக்கக்கூடிய பெரிய சிக்கல். தென் மாநிலங்கள் நிதி ஒதுக்கப்படுதல் குறைஞ்சிது. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் வந்து மோடி வந்து புது பாராளுமன்றத்தை கட்டுறோன்னு பேசுகிறார்.
எதுக்கு புது பாராளுமன்றம் அப்படிங்கிற கேள்வி நம்ம எழுப்பின பொழுது அதில் இருக்க கிட்டத்தட்ட 846 இடங்கள் அமர்வதற்காக உருவாக்கியிருக்கிறாங்க. அப்போ எதுக்கு 846 இடங்கள் அப்படின்னா அந்த நம்பர் எதுக்கு 800 இருக்கிறது 543 தானே உங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள், அப்புறம் நியமன உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து. இப்போ இதை தாண்டி எதுக்கு நீங்கள் இதை கொண்டு வர்றீங்க அப்படின்னா அப்போ கேள்வி எழுப்பலை. சரிங்களா, எங்களுக்கு அந்த சந்தேகங்கள் இருந்தது. சரிங்களா, மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கனாலே எதெல்லாம் பாதிப்புக்கு வருன்ற அடிப்படையில் இந்த டீலிமிட்டேஷனை பற்றியான தொகுதி வரையறை வரும்பொழுது அந்த கேள்வியை வந்து நாங்கள் முன் வச்சோம். அப்போ அப்படி வச்ச பொழுது எது இருந்ததுன்னா இந்த எண்ணிக்கை விகிதங்கள் இப்போ வந்து தொகுதி குறையுங்கிறதல்ல, தொகுதி எல்லாத்துக்கும் அதிகமாகும், ஆனால் விகிதங்கள் குறைஞ்சிரும், மொத்தத்தில் விகிதங்கள் குறையும். இப்போ உதாரணமாக எடுத்துட்டிங்கன்னா மக்கள் தொகை கணக்கீடு அடிப்படையில் நம்மளுக்குலாம் பிரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாடு இன்றைக்கு 39 இருக்குது, 39ல் 49 தொகுதிகள் வருது. சரிங்களா, கேரளாவில் பெரிய விகிதம் வளரல, அதனால் அவங்களுக்கு 19 தொகுதி அப்படியே 19-20 தொகுதியாக இருந்தது, அது அப்படியே அதே தொகுதிகள் வருது. தெலுங்கானாவில் ஒரு சற்று அதிகமான ஒரு 10 தொகுதிகள் அதிகமாக வருது. தென்னிந்திய மாநிலங்கள் முழுவதும் எடுத்துட்டிங்கன்னா அது 129 தொகுதிகள் நம்மளுக்கு வந்து தென்னிந்திய மாநிலங்கள் இருக்கிறதுல இருந்து 143 தொகுதிகளாக நம்மளுக்கு மாறுது, ஒரு 20 தொகுதிகள் அதிகமாகுது. சரிங்களா, இப்போ வட மாநிலத்தில் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ராஜஸ்தானுக்கு இப்போ 25 தொகுதிகள் இருக்குது. சரிங்களா, இந்த 25 தொகுதிகள் 50 தொகுதிகளாக மாறுது. சரிங்களா, மத்திய பிரதேசத்துக்கும் இதே போல் ஒரு 70-80% அதிகரிக்குது. பீகாருக்கு எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி 40 தொகுதி இருக்குது, அதை 79 தொகுதியாக மாற்றுறாங்க. அதாவது என்னது 40லேருந்து 80 கிட்டத்தட்ட. சரிங்களா, உத்தரப்பிரதேசம் வந்து 80 தொகுதியிலிருந்து 120 தொகுதிகளாக மாறுது. அப்போ எல்லாமே வந்து உங்களுக்கு அதிகரித்து கொண்டே போகுது. புரியுங்களா, இதே மாதிரி ஹரியானா 2 மடங்கு மாறுது. அப்போ வட மாநிலங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துட்டீங்க, ஒன்றும் இல்லை, உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலே தென் மாநிலத்தினுடைய மொத்த இதுக்கு நிகராக கொண்டு வந்துடுறாங்க. சில உத்தரப்பிரதேசத்தையும் பீகாரையும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கனாலே தென் மாநிலத்தை விட மிக அதிகமான ஒன்றை வந்து கொண்டாந்து சேர்த்துடுறாங்க அவங்க. சரி, அப்போ அவங்க தான் பெரிய அளவுக்கு விகிதங்கள் அதிகமான கிட்டத்தட்ட அவங்களே எடுத்துட்டோம்னா 260-270 தொகுதிகளே ஹிந்தி பேசுகின்ற மாநிலங்களுக்கு கீழே வந்துடும். சரி, மொத்தம் 400 தொகுதிகள் வரைக்கும் அந்த மாதிரி போகுது. அப்போ 846 தொகுதிகளில் 400 தொகுதிகள் ஹிந்தி பேசுகின்ற மாநிலத்துக்குள்ளாகவே போய் அடங்கிடுது. நம்மளுக்கு வந்து பெரிய விகிதங்கள்லாம் இல்லை, இன்னும் 20 தொகுதி அதிகமாகுது மொத்தமாகவே. இந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு பங்கீடு செய்கிறது தான் இதனோட இடம். இது எங்கே கடைசியாக போய் நிற்கும் அப்படின்னா தென்னிந்திய மாநிலத்துக்கு எந்த பிரதிநிதித்துவம் இல்லாமல் போய் நிற்கும். நீங்கள் எந்த மசோதாவையும் கொண்டு வர முடியாது, எந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியாது, பேருக்கு அவங்க கொடுக்கறத வந்து நீங்கள் வாங்கிட்டு வரக்கூடிய. இப்போ வடகிழக்கு மாகாணங்களுக்கு என்ன ரெப்ரசன்டேஷனே இருக்காது, அதுவே பாராளுமன்றமே கிடையாது, அவங்க கொடுக்கறத நீ வாங்கிட்டு வா அப்படிங்கிற இடத்துக்குள்ளே நகர்ந்துடும். அப்போ இது வந்து ஒரு ஜனநாயகமும் கிடையாது. இப்போ நம்மளில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து வெறும் மாநிலங்கள் இப்போ அமெரிக்காவோ இங்கிலாந்தோ எடுத்துக்கிட்டோன்னா ஒரு மொழி பேசுகின்ற ஒற்றை இன மக்கள் அங்கே வந்து பிரிக்கிறப்போ வந்து இந்த பிரச்சனைகள்லாம் வராது. ஆனால் நம்மளில் வந்து ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு மொழி இருக்குது, ஒவ்வொரு இனம் ஒவ்வொரு வரலாறு இருக்குது. அப்போ அந்த இன மக்கள் அந்த மொழி மக்களுக்கு என்ன பிரதிநிதித்துவம் வருதுன்னு கேட்பாங்களா இல்லையா? கண்டிப்பாக அந்த பிரதிநிதித்துவம் கிடைக்காது அப்படின்ன பொழுது அப்போ நம்ம வந்து என்ன ஆயிரும், மைக்ரோ மைனாரிட்டியாக மாறிடுவோம். இந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு அரசியல் பிரதிநிதித்துவம் நம்மளுக்கு நடக்க இருக்குது. இதை தான் நம்ம வந்து கிட்டத்தட்ட 3 வருடத்துக்கு முன்பாகவே இது விரிவாகவே நாங்கள் இந்த எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத கொடுத்தோம். இப்போ நம்மளுக்கு விகிதங்கள் குறைஞ்சிரும். இன்றைக்கி 543 பாராளுமன்ற உறுப்பினர்களில் கிட்ட நம்மளுக்கு 40 தொகுதிகள் இல்லையா, புதுச்சேரி சேர்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு 8% வருது. இந்த 8% இன்னும் நம்மளுக்கு குறைஞ்சி போயிடும். அதான் சொல்ல விகிதங்கள் குறையுது. தொகுதி பார்த்து அதிகமாகதுன்னு வந்து பிஜேபிக்காரன் பேசுவாங்க, உங்களுக்கு 10 தொகுதி நாங்கள் சேர்த்து தர்றோம் அப்படிலாம் வந்து பேசுவாங்க. ஆனால் மொத்தத்தில் என்ன உத்தரப்பிரதேசத்துக்கு எங்களுக்கு எவ்வளோ மாறி வருது? இப்போ நம்மளை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து நம்ம 40 தொகுதி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க புதுச்சேரியோட, ராஜஸ்தான் வந்து 25 தான். சரிங்களா, ஆனால் இந்த மறுவரையறை எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம 40லேருந்து 49 போவோம், ராஜஸ்தான் 50,000. புரியுதுங்களா, நம்ம 40க்கும் 25 கணக்கில் இருந்தவங்க அவங்க 50 மாறிடுறாங்க, நம்ம 49 வந்துடும். இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. இப்போ தமிழகம் வந்து அடுத்த ஒரு வருஷத்தில் வந்து சட்டமன்ற தேர்தலை நோக்கி போகுது. இந்த காலகட்டத்தில் இப்போ சமீபமாக வந்து நிறைய போராட்டங்களுக்கான அனுமதியை ஆளுங்கட்சி தரலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. குறிப்பாக வந்து சாம்சங் தொழிலாளர்களோட போராட்டம், அதுக்கு பிறகு அவங்க சங்கத்துக்கான அங்கீகாரம் கிடைச்சது பிறகு மீண்டும் அவர்கள் பணி நீக்கம் செய்வதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது நாங்கள் நீண்ட காலமாகவே பேசி வரோம். நம்ம வந்து
அதிமுக ஆட்சி காலத்தில் இது போன்ற அனுமதி மறுப்புகள் இருந்தது. திமுக ஆட்சி காலத்தில் நம்ம தொடர்கிறது. அதில் இது காவல்துறை எல்லா போராட்ட நிகழ்ச்சிகளையுமே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாற்றி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று அவர்கள் வெளியில் காட்டுறாங்க. இப்போ அரசியல் சாசனத்தின் அடிப்படை உரிமை, பேச்சு உரிமை, கருத்துரிமையில் காவல்துறை கை வைத்திருக்கிறது. அதை கேள்வி எழுப்பி அந்த அடிப்படை உரிமையை பாதுகாப்பதற்கான ஒரு துணிச்சலோ முயற்சியோ அதிமுகவும் கிடையாது, திமுகவும் கிடையாது. இப்போ திமுகவிற்கு வந்து உண்மையாலுமே வந்து களத்தில் என்ன நடக்குது, வெகு மக்கள் என்னவா சிந்திக்கிறாங்க, அவங்க வந்து எப்படி ஒரு விஷயத்தை அணுகுறாங்க, அவங்களுடைய தேவை கோரிக்கை என்னவா இருக்குங்கிற பற்றி எந்த புரிதலும் இல்லாத ஒரு கட்சியாக இன்றைக்கி வளர்ந்து நிற்கிது. அதனால் கிராஸ் ரூட்டில் எந்த கனெக்ஷன் அவங்களுக்கு கிடையாது. அதனால் அவங்க காவல்துறை சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. காவல்துறை என்ன சொல்லி எல்லா போராட்டத்தையுமே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக பார்க்குது. இப்போ தமிழ்நாட்டை நடத்துவது தமிழ்நாட்டினுடைய காவல்துறை தான். அவங்க தான் யார் பேசணும், யார் பேசக்கூடாது, சரிங்களா, யார் வந்து அமைச்சரை சந்திக்கணும், யார் அமைச்சரை சந்திக்கக்கூடாதுங்கிறதுல இருந்து யார் எங்கே போகணுங்கிற வரைக்கும் முடிவு செய்யக்கூடிய அதிகாரிகளாக தான் இருக்கிறாங்க. காவல்துறையும் அதிகாரிகளும் தான் முடிவு செய்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அதிகாரிகள் நடத்தக்கூடிய ஒரு ஆட்சியாக மாறி போயிருக்கிறதா இன்றைய அவலமாக நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ கூட நீங்கள் திருப்பரங்குன்ற பிரச்சனையை நம்ம வந்து பார்த்தோம். அதில் இந்துத்துவ அமைப்புகளுக்கு அனுமதி கிடைச்சது, அது வந்து நடந்தது. சரி, அதற்கு எதிராக ஜனநாயக அமைப்புகள் ஒற்றுமையை வலியுறுத்தி கூட்டத்துக்கு கேட்டாங்க. என்ன நடந்துச்சு? அனுமதி இல்லை. சரிங்களா? அப்போ இதுக்கு அனுமதி இல்லை, ரெண்டும் ஒன்று தான். இப்போ அவங்களும் பண்ணுறாங்க, நீங்களும் பண்ணுறாங்கன்னா ரெண்டும் ஒன்றா என்ன? ரெண்டு பேரும் ஒரே நோக்கத்துக்கு வர்றாங்க, ரெண்டு பேர்த்துக்குமான இலக்கு ஒன்றா என்ன? இப்போ ஆளும் கட்சி எடுக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வரக்கூடிய போராட்டங்களில் சுமூகமான அணுகுமுறையும் எதிர்கட்சிகளோ இல்லை அதுக்கான மாற்று கருத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இயக்கங்கள் இருக்கக்கூடிய போராட்டங்களை பண்ணவே கூடாதுன்ற மனப்போக்கை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து என்னென்னா ஜனநாயக மறுப்பு தான். அது என்னென்னா வந்து இப்போ அவங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்துகிறாங்க, சரிங்களா? அப்போ அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் அனுமதி தர்றீங்க, அளிக்கிறீங்க இல்லையா? அதே இது வந்து ஏன் அதே மாதிரியான கருத்துக்கள் வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய இந்த மாதிரி மிக முக்கியமான பாரதிய ஜனதா கட்சியை மக்களிடத்தில் அம்பலப்படுத்துவதற்கான எல்லா முயற்சிகளையும் தடுக்கின்ற வேலையில் திமுக தெளிவாக பண்ணுது, சரிங்களா? அதில் வந்து எங்களுக்கெல்லாம் எந்த விதமான குழப்பமும் கிடையாது. நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி நேருக்கு நேரம் எதிர்கொள்கிறீங்க அப்படின்னீங்கன்னா அதுக்கு திமுக அனுமதிக்காது. இதுதான் இப்போ நடந்துட்டு 4 எம்எல்ஏ இருக்கிற எங்களால் கூட இப்போ கூட கொடியேற்றுறதுல எங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு. அப்போது இன்னமும் வந்து அந்த மாதிரியான கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு கூட அவங்களோட டெமோக்ரஸி அப்படின்றது வந்து வெறும் கூட்டங்கள் அந்த மாதிரி தான் இருக்குதுன்னு எடுத்துக்கலாமா? இல்லைங்க, அதை ரொம்ப நுணுக்கமாக பார்த்தோன்னா அதிகாரிகள் சில முடிவுகள் எடுக்கிறாங்க. அதிகாரிகளுக்கு என்று சாதிய சார்பு இருக்குது. ஏன் இவ்வளோ ஜாதி வன்கொடுமை நடக்குது, ஏன் தீர்வு காணப்படுறதில்லை? இப்போ இங்கே இருக்க கூட்டத்தை எல்லாம் அனுமதி ரத்து பண்ணுறவங்க ஜாதி பிரச்சனை தீர்க்கிறதுக்கு வழி இருக்க காவல்துறை பண்ணதா? அதிகாரிகள் செய்கிறாங்களா? கலெக்டர்கள் ஏதாவது பற்றியான அக்கறை காட்டுறாங்களா? அக்கறை காட்டலை. ஆனால் இங்கே இருக்க ஜனநாயக சக்திகளோட குரல்களை நெரிக்கிறதுக்கு அதிகாரிகள் முதல் ஆளாக வந்து நிற்கிறாங்க, சரிங்களா? அப்போ இந்த அழுத்த அரசியல், இந்த அதிகாரிகளுக்கு ஒரு அரசியல் இருக்குல்ல, அது யார் பேசுறது? அதிகாரிகள் ஒரு அரசியல் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம்னா திமுகவோட கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இருக்குது. அவரோட கொடி ஏற்ற விடாமல் அதிகாரிகள் தடுக்கிறாங்கன்னா அது என்ன விளைவை தரும்? கூட்டணி கட்சியை உடைப்பதற்கான ஒரு நோக்கத்தோடு தான் நடக்குது. அப்படிப்பட்ட அதிகாரிகளை கையாள வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? ஆட்சியாளர்களுக்கு, திமுகவுக்கு இருக்கிறது, அந்த கட்சியோட மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு இருக்கிறது, அங்கே இருக்க சட்டமன்ற உறுப்பினருக்கு இருக்குது. அவங்களுக்கு ஏதாவது பற்றி அக்கறை இருக்கானாலும் எந்த அக்கறையும் கிடையாது. சரி, அவங்களுக்கு அவங்களோட பதவி கிடைச்சா போதும், அடுத்து தேர்தல் வரப்போ காசு கொடுத்து ஜெயிச்சிட்டா போதுங்கிற மனநிலையில் தான் அவங்க இருக்கிறாங்க. இதை தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஈரோடு இடைத்தேர்தலில் கூட பெரியாரை பற்றி இழிவுபடுத்திய சீமானை எதிர்த்து நின்று பிரச்சாரம் பண்ணுறது கூட திமுக தயாராக இல்லை. இதுதான் நம்ம வந்து எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அவலமாக இருக்கிறது. வெறும் தேர்தலில் ஜெயிக்கிறது மட்டுமே தான் அரசியல் வெற்றியாக பார்த்தாங்கன்னா தமிழ்நாடு மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்கும். அந்த நெருக்கடி சந்திப்பதற்கான அடிப்படை காரணமாக திமுக தான் இருக்கிறது. ஸோ சமீபத்தில் சீமான் பிரச்சனை பல்வேறு விஷயங்களை கொண்டு வந்திருக்கு. உதாரணமாக பெரியாரில் தொடங்கி இப்போ வந்து வெட்ட வெளியாக வந்து பெண்களுக்கு எதிராக இப்போ பாதிக்கப்பட்ட ஒரு பெண்களை பற்றி ரொம்ப மோசமான முறையில் பேசுகிற ஒரு ஏற்பாடை நோக்கி சீமான் போயிருக்கிறதா நிறைய குற்றச்சாட்டு வந்துருக்கு. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அவர் பெரியாரை பற்றி பேசிய பொழுது மிகப்பெரிய அளவில் அம்பலமாகி போனார். பெரியாரை பற்றியான அவருடைய அவதூறுக்கு இது வரைக்கும் வந்து விளக்கம் ஆதாரத்தை எடுத்து கொடுக்கவும் இல்லை, அதை பற்றி அவர் கவலைப்படவும் இல்லை. அதனால் அவர் ஒரு போலியான ஒரு நபர். அவருக்கும் தமிழ் தேசியத்துக்கும் தொடர்பு கிடையாது, அவருக்கும் வந்து தமிழ்நாட்டினுடைய ஈழ அரசியலுக்குமே தொடர்பு கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட ஒருத்தர் வசதியானது, இந்திய அரசுக்கு வசதி. இப்போ வந்து ஈழத்துக்கு மீதான மரியாதையை குறைக்கணும்னா இப்படிப்பட்ட நபரை பேச விட்டால் போதும்.
தமிழ் தேசியத்தின் மரியாதை குறைக்கணும்னா இவரை பேச விட்டா இவருக்கான வாய்ப்பை கொடுத்தா போதும். அப்படிப்பட்ட ஒன்று தான் இப்போ நடக்குது. இப்போ தமிழ்நாட்டினோட அரசியலில் வந்து அவர் ஒரு சீரழிவு சக்தியாக மாறி இருக்கிறார். எல்லா காலகட்டத்திலையுமே இந்த கச்சத்தீவு பிரச்சனை அப்படின்றது வந்துகிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் ரொம்ப சமீபத்தில் போராட்டங்கள் என்பது நடந்துகிட்டு இருக்கு. சமீபத்தில் பிஜேபியோட தலைவர் அண்ணாமலை சந்திச்சிருக்காங்க. அப்போது ஒரு கருத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புதிதாக ஸ்ரீலங்காவில் வந்த அதிபருக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான கைதுகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு கருத்தை சொன்னாங்க. இந்த கச்சத்தீவு பிரச்சனையில் திருப்பி வந்து அன்றைக்கு இருந்த திமுக, காங்கிரஸ் அப்படின்ற ஒரு விவாதமும் நடந்துகிட்ருக்கு. இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனாக எதை முன்னெடுக்கணும், அது எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் எதை முன்னெடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் ஒன்று வந்து என்னென்னா, கச்சத்தீவு பிரச்சனை என்பது நம்முடைய நிலம் சார்ந்த உரிமை சார்ந்தது, நம்முடைய நிலம் அது. மீன்பிடித்தல் பொறுத்த வரைக்கும் மீன்பிடி உரிமை சார்ந்த கடல் பரப்பில் யாருக்கு உரிமை இருக்கிறது என்பது, இதோட நெருக்கமான ஒரு எல்லை பாகுபாடு வரக்கூடிய இடங்களில் எல்லாமே வந்து காலங்காலமாக மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்களுக்கு பாரம்பரிய மீன்பிடி உரிமை என்பது உறுதி செய்யப்படணும். அது இந்திய அரசு செய்யவே இல்லை. 74 ஒப்பந்தமும் சரி, 76 ஒப்பந்தம், 2 ஒப்பந்தங்களையுமே அதை பற்றியான எந்த இதுவுமே கொடுக்கல. அது மீன் பிடிக்கக்கூடாதுன்னெலாம் ஒன்று சொல்லவும் இல்லை. அதில் எல்லை என்பது அரசியல் எல்லையாக தான் வகுக்கப்பட்டதே ஒழிய மீனவர்களுக்கான ஒரு மீன் பிடித்தலுக்கான உரிமைகள் குறித்து எதுவுமே அதில் வந்து பேசப்படல. அது எவ்வளோ காலம் எப்படி அவ்வளோ காலம் வரைக்கும் என்ன எப்படி பிடிச்சாங்களோ அது மாதிரி தான் பிடிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கச்சத்தீவை பொறுத்த வரைக்குமே இந்திய அரசுக்கு அதை பற்றியான எந்த அக்கறையும் கிடையாது. தமிழர்களுடைய நிலம் அது தூக்கி தாரவார்த்து விட்டுட்டு போயிட்டாங்க. இப்படி ஒரு நிலத்தை கொடுப்பதற்கான அதிகாரம் அவங்களுக்கு கிடையாது. இப்போ நீங்கள் வந்து இந்தியாவின் ஒரு நிலப்பரப்பை வேறு நாட்டுக்கு நீங்கள் ஒப்படைப்பதென்றால் அது பாராளுமன்ற ஒப்புதல் வாங்கணும். அரசு சாசனத்தில் உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஒரு பிரதமர் முடிவு பண்ண முடியாது. பாராளுமன்றத்தில் ஒப்புதல் வாங்கணும், மேலவையில் வாங்கணும், துணை ஜனாதிபதியில் ஒப்புதல் வாங்கணும், அமைச்சரவை ஒப்புதல் வாங்கணும், ஜனாதிபதி ஒப்புதல் வாங்கி ராட்டிஃபை பண்ணி தான் நீங்கள் பண்ணணும். அப்படி எதுவுமே பண்ணப்படலை. இது குறித்து ஏன் இந்தியாவில் யாருமே பேசலை? தமிழரோட பிரச்சனை மட்டும்தானா? இது தமிழ்நாடு பிரச்சனை தானா? சொல்லுங்கள். இல்லை இப்போ நீங்கள் கச்சத்தீவை கொடுக்குறத பற்றி எந்த கட்சியும் கவலை இல்லைன்னா தமிழ்நாட்டை தனியாக கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. அப்புறம் என்ன, இத்தினோண்டு நிலப்பரப்பு கொடுக்கறதுக்கு முடியுது அப்படின்னா இவ்வளோ பெரிய நிலப்பரப்பு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு முடியணும் அப்படிங்கிற இடம் தானே வந்து நிற்கும். அது ஏன் இது குறித்து இந்திய அளவில் எந்த கட்சிகளும் பேசலை பெரிய அளவுக்கு? இது வந்து மாநில அரசியலாக மட்டுமே நகர்த்துறது ரொம்ப வசதியான ஒன்று. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இலங்கையில் வந்திருக்கக்கூடிய அரசு, இலங்கையில் இனவாத அரசு மட்டும்தான் ஆட்சிக்கு வர முடியும். இப்போ வந்திருக்கக்கூடிய ஜேவிபி எல்லாம் இனவாதத்தில் ஊறி திளைத்த கட்சி தான். அது வந்து இந்த கடந்த 2009 போருக்காக அந்த எல்லா வேலைகளும் செய்த கட்சி ஜேவிபி. அது அவங்களே வாயிலே சொல்லியிருக்கிறாங்க, தேர்தல் பிரச்சாரத்தை போய் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அந்த இனவெறி அரசு என்பது இருந்துகிட்டே தான் இருக்குது. அப்படி இனவெறி அரசை கையாளக்கூடிய வேலையை மோடி அரசு செய்யலை. ஏன்னா மோடியும் ஒரு மதவெறி அரசு, அது ஒரு மதவெறி அரசு, இது ஒரு இனவெறி அரசு. ரெண்டு பேரும் சேர்ந்து 2 பேருமே வலதுசாரி அரசுகள் தான். அது அவன் ஜேவிபின்றது இடதுசாரி சொல்லிக்கலாமே ஒழிய அது வந்து தீவிரமான ஒரு இனவெறியை கொண்ட ஒரு கட்சி தான் அது. அதனால் வந்து இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்று தமிழ்நாடு வந்து ஒரு முனைப்பு எடுத்து தமிழ்நாட்டிலிருந்து மிகப்பெரிய அழுத்தங்கள் போக வேண்டியது ஒன்று. இந்திய அளவில் என்றைக்குமே வந்து இதுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படுறது கிடையாது. அதனால் இந்திய அளவில் இது விவாதமாக மாறினா தான் சாத்தியப்பட முடியும். இப்போது ஆளும் திமுக வந்து இந்த பிரச்சனையை முழுவதும் மத்திய அரசாங்கம் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை நோக்கி போகிறாங்க. இப்போ மாநில அரசுக்கு எந்த விதமான ஒரு அழுத்தத்துக்கான பங்கீடே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது. மாநில அரசாங்கம் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை இதில் எடுக்கணும்? ஆக்சுவலாக திமுக அரசு எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கு இது வரைக்கும்? நீட்டு பிரச்சனை இன்னும் இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த கவர்னர் கையெழுத்து போடலை, ஒன்றிய அரசு போடலை, சரிங்களா? அப்போ நீங்கள் மிகப்பெரிய அளவுக்கான இங்கே அரசியல் அழுத்தத்தை கொடுப்பதற்கான நிகழ்ச்சி நிரலை எடுத்துருக்கணும். இத்தனையோ அமைப்புகள் இருக்கிறாங்க, இத்தனையோ கூட்டணி கட்சிகள், அவங்களோட கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்க. அதுக்கான ஏதாவது நடந்ததா? எதுவுமே நடக்கலை. இந்த ஆளுநர் எல்லா மசோதாக்களும் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க, சரிங்களா? அதற்கு எதிரான மிகப்பெரிய ஒரு எழுச்சியான ஒரு போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடத்தினாங்களா? ஒன்றும் நடத்தவே இல்லை, சரிங்களா? இப்போ நடக்கக்கூடிய இந்த கல்விக்கான நிதியை ஒதுக்கிறது இல்லை. அப்போ திமுக பொறுத்த வரைக்கும் இதை வைத்துக்கொண்டு பாஜக எதிராக அரசியல் செய்வதை போல காட்டிக்கொண்டு அவர்களது வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு போலியான பாஜக எதிர்ப்பை தான் நம்ம வந்து பார்க்க முடியும். தமிழ்நாட்டுக்குள்ள எல்லாமே போலியான பாஜக எதிர்ப்பு தான். நீங்கள் அதிமுகவும் பாஜக எதிர்த்து அறிக்கை, இப்போ பாஜக கூட்டணிக்கு போக போகிறாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியை வந்து அரவணைச்சு தான் நின்றுட்டு இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய 3 அணிகள் சொல்லி எடுத்துட்டோம்னாலே எல்லாமே பாஜகவோட ஏதோ ஒரு வழியில் உறவாடி தான் நிற்கிறாங்க. யாரும் ஒன்றும் பாஜகவை கையாளக்கூடிய தீவிரமாக கையாளக்கூடிய. கடந்த காலத்தில் 2000 திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பாஜக கையாண்டது யார்? இங்கே இருக்க இயக்கங்கள்லாம் கையாண்டுச்சு, அவங்க தான் கையாண்டாங்க, மிகப்பெரிய எதிர்ப்பை கட்டமைச்சாங்க. அப்போ இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா அதில் வந்து ஒரு தரப்பான இயக்கங்கள் திமுக பண்ணணும்னு நினச்சிட்டாங்க. நாங்கள் அதில் உடன்படலை.
பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு என்பது ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு, இந்துத்துவ ஒரு கொள்கை கோட்பாடு எதிர்ப்பு. அது திமுக செய்யாது. திமுக தேர்தல் ரீதியாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு வருமே ஒழிய இந்த கொள்கை சார்ந்த அரசியல் சண்டைக்குள்ள அவங்க வந்ததே கிடையாது. சரிங்களா? அப்போ இந்த சமயத்தில் தான் முன்னை விட தீவிரமாக நம்ம வேலை செய்ய வேண்டிய கட்டமை, அந்த முன்னை விட தீவிரமாக செய்யக்கூடிய விஷயத்துக்கு தான் அனுமதியை மறுக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய நெருக்கடி. அப்போ இந்த நெருக்கடி வந்து அதிமுக நெருக்கடியோட மோசமான நெருக்கடி தான் திமுக தருகிறது. இப்போ திமுக கூட்டணி கட்சிகளோட இயக்கங்கள் பற்றி பேசுனீங்க. குறிப்பாக வந்து அந்த அந்த கூட்டணி கட்சியில் முக்கியமாக வந்து இடதுசாரிகளோட கூட்டணி அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்கு. சமகால பிரச்சனைகளில் எல்லா காலகட்டத்திலையுமே ஏதாவது ஒரு இயக்கங்களை நோக்கி இடதுசாரிகள் பண்ணுறாங்க. நீங்கள் சமீபத்தில் இடதுசாரிகளோட இந்த செயல்பாடு அப்படின்றத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸில் நம்ம யாரும் கிடையாது. இடதுசாரிகளாக இருந்தாலுமே கூட, அல்லது அம்பேத்கரி அமைப்புகளோ அல்லது திராவிட இயக்கங்களோ அது வந்து மைய அரசியல் ஆற்றலாக இயங்கலை. சரிங்களா? மைய அரசியல் ஆற்றலாக இயங்குவதற்கான ஒரு வேலை திட்டத்தை இன்னைக்கு வரை யாரும் வைக்கல. அது வந்து நம்ம கவனமாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன சொல்லணும்னா, தேர்தல் அரசியல் கூட்டணி மட்டும் மைய நீரோட்ட அரசியலாக நீங்கள் வைப்பது என்பது பாரதிய ஜனதா கட்சி போன்ற ஆர்எஸ்எஸ்ஐ போன்ற ஒரு ஃபாசிஸ்டிக் எதிர்ப்பு அரசியலுக்கு பயன்படாது. புரியுதுங்களா? தேர்தல் அரசியல் கணக்குகள் என்பது வேறு, மக்களை அரசியல்படுத்தி அணிதிரட்டுவது என்பது வேறு. தேர்தல் வெற்றி வந்து மக்களை அரசியல்படுத்தி விடாது. சரிங்களா? அப்போது இங்கே மைய அரசியல் விவாதத்தை நம்ம உருவாக்குவதற்கான ஒரு வலுவான கூட்டமைப்பு என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கும் பாசிசத்துக்கும் எதிரான கூட்டமைப்பு தேவை. சரிங்களா? அந்த கூட்டமைப்பு இருந்தால்தான் இந்த அரசியலை நம்ம வந்து கையில் எடுத்துக்கொண்டு போக முடியும். அப்போ அந்த அரசியலை செய்வதற்குரிய ஒரு வலுவான விவாதம் இங்கே இல்லை. ரெண்டாவது, பாசிசத்தம் குறித்து அல்லது பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ்னுடைய இன்றைய செயல்பாடு குறித்து கோட்பாடு ரீதியாக ஒரு மிக தெளிவான விளக்கமான விவாதம் தேவைப்படுகிறது. இந்த இந்துத்துவம் என்பது எப்படிப்பட்ட கருத்தியல், இதற்கு சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய வலதுசாரி அமைப்புகளுக்கான உறவுகளோடும், முதலாளித்துவ சக்திகளோட உறவுகளோடும், ஏகாதிபத்தியத்தோட உறவுகளோடும் இயங்கக்கூடிய இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்பதை எப்படியாக நாம் புரிந்து கொள்வது? சரிங்களா? ரெண்டாவது, இது எப்படி வந்து மாநில உரிமைகள், மாநிலத்தினுடைய மொழி, ஒரு தேசிய இனத்தினுடைய நெருக்கடி, சந்திக்கக்கூடிய நெருக்கடி, சரிங்களா, கூட்டாட்சிக்கான நெருக்கடி, இது எவ்வாறு உருவாக்குகிறது, இது குறித்தான ஒரு விவாதம் தேவைப்படுகிறது. இப்போ இது எல்லாம் இணைத்து ஒரு வேலை திட்டத்தை நம்ம வைக்க வேண்டியிருக்கு. நீங்கள் சாதாரண மனிதனாக பார்க்கக்கூடிய என்னோட உரிமை, இஸ்லாமியனாக, கிறிஸ்தவனாக, தலித்துகளாக பார்க்கக்கூடிய உரிமை சார்ந்த பிரச்சனை, ஒரு இனமாக அவர்கள் அவங்களோட மொழியையும் அவங்களோட இறையாண்மையும் இழக்கக்கூடிய ஒரு சூழல், பொருளாதாரத்தையும் இழக்கக்கூடிய சூழல் வந்திருக்கு. ஏன்னா ஜிஎஸ்டிலலாம் வந்து உங்களோட அதிகாரத்தை இழக்கக்கூடிய ஒரு மாநிலமாக உங்களோட ஆட்சி அதிகாரத்தை இழக்கக்கூடிய இடம் வந்து நிற்கிறது. சரிங்களா? ஒரு பாசிச சக்தியாக ஒரு வன்முறை அரசியலை கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கிறது. இது அமெரிக்காவின் நலனுக்காக இயங்கக்கூடிய சக்தியாக, மேற்கோளத்து சக்திக்காக, அவர்களோட தேவைக்காக இயங்குகிறது, பெருநிறுவனங்களினுடைய தேவைக்காக இயங்குகிறது. இத்தனை பிரச்சனையும் புரிந்து கொண்டு இதற்கான ஒரு கொள்கை வழிகாட்டுதல் வேணுமா இல்லையா? அதை இயக்கங்கள் இங்கே முடிவெடுக்கணும். அதற்கான விவாத அமர்வுகள் இருக்கணும். அந்த அடிப்படையில் இது என்னவா இயங்குது அப்படின்னு வரையறை செஞ்சு அதிலிருந்து நீங்கள் போராட்டத்தை முன்னகர்த்துவதற்கான தேவை இன்றைக்கி இருக்குது. அது 10 ஆண்டுகளாக நடக்கலை, 11 ஆண்டுகளாகிறது. 11 ஆண்டுகளாக இந்திய அளவில் நடக்கலை, மாநில அளவில் நடக்கலை. மாநில அளவில் நம்ம வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக மார்க்சிய அமைப்புகள், பெரியாரி அமைப்புகள், தமிழ் தேசிய அமைப்புகள், அம்பேத்கர் அமைப்புகள் இணைக்கணுங்கிறத நாங்கள் வச்சோம். அதுக்காக கருஞ்சட்டை பேரணி, நீலச்சட்டை பேரணி, செஞ்சட்டை பேரணி நடத்தணும். சரிங்களா? அப்போ இதற்கு இதுக்கு அடுத்த கட்டம் என்ன? இது வந்து ஒரு ஐக்கியத்தை உருவாக்குது. ஐக்கியத்துக்கான வழிகாட்டுதல் கொள்கை வழி என்ன, செயல் வழி என்ன அப்படிங்கிறத இன்னும் உருவாக்கலை. அது என்ன ஆகுதுன்னா, அந்த இடம் வரும்பொழுதுலாம் தேர்தல் கட்சிகளாகவே அதிகாரங்களாகவே பார்க்கப்படுகிறது. இது வந்து யார் பெரியவர் யார் சின்னவருங்கிறது இல்லை. கொள்கை உருவாக்கப்பட்டு வழிகாட்டுதல் உருவானா இது வந்து மக்கள்கிட்ட பற்றிக்கும். அது அப்படி ஒன்றும் நடக்கலை. அது வந்து நான் குறைபாடாக நான் வந்து பார்க்குறேன். அதை செய்ய வேண்டிய இடதுசாரி இன்டலெக்சுவல்ஸ் வந்து அதை இன்னும் செய்யலை. அல்லது இடதுசாரி கட்சி அதற்கான ஒரு அமர்வை ஏற்படுத்தினா தான் அது வந்து நகரும். அப்படிப்பட்ட ஒரு அமர்வை ஏற்படுத்துவதற்கான ஒரு கொள்கை சித்தாந்த பின்புலம் இடதுசாரிகளுக்கு தான், உலக அளவில் இடதுசாரிகளுக்கு தான் அது இருக்குது. அது வந்து 2009 இனப்படுகொலையின் பொழுதும் நடக்கலை.
இப்போவும் நடக்கலை. இது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய நெருக்கடியாக வந்து நிற்கும். சார், இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸில் புதுசாக வந்து இன்னைக்கு வாட் ப்ரோ பாசிசமா பாயாசமான்ற ஒரு டைலாக்கோட விஜயோட அரசியல் வருகை அப்படின்றது மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸில் நிறைய விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது என்ன மாதிரியான தாக்கத்தை தேர்தல்லையும் களத்துலேயும் ஏதாவது ஏற்படுத்தும்? இல்லை, இன்னும் அது கவனிக்கக்கூடிய அளவுக்கு இன்னும் அவங்க ஒரு விவாதத்தை உருவாக்கட்டும். பின்னாடி தான் அதை பற்றின மதிப்பீடுகளுக்கு நான் வர முடியும்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப ஏர்லின்னு நினைக்கிறேன். இன்னும் அவங்க அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு அவங்க வரட்டும், பார்ப்போம். அதை தாண்டி இப்போ அவங்க பேசுகிற அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே அது வந்து ஏதாவது உங்களுக்கு அதன் மீதான அரசியல் எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? இல்லை, அது இன்னும் ஒரு அரசியலாக அவங்க இன்னும் எதுவும் பேசலை. அவங்க பேசுனது வந்து இன்னும் ஒரு ஆழமான ஒரு பொருளாக வந்தால் தான் நம்ம வந்து அதன் மீது விவாதம் நடத்துகிற அளவுக்கு ஒன்று வரும். அப்படி இன்னும் ஒரு விவாதம் நடத்தக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்க இன்னும் வைக்கலைன்னு நினைக்கிறேன் நான். அப்படி வைக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து அது விவாதிப்போம். அது இப்போ உலக அரசியலில் மிக முக்கியமாக வந்து ட்ரம்ப்போட நடவடிக்கைகள் பார்க்கப்படுது. குறிப்பாக வந்து இந்தியாவுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்பது பெரிய விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ இந்திய அரசாங்கம் இந்த விஷயத்தில் ஒரு சுமூகமான ஒரு போக்கை கையாளுவதற்கான ஏதாவது அரசியல் காரணங்கள் இருக்கா? இல்லை, அது அடிப்படையாக வந்து மோடியோட நண்பர்கள் அதானி அம்பானி 2 பேர்த்துக்குமான சலுகைகள். இதில் அதானி அரெஸ்ட் பண்ணப்படக்கூடிய கைது செய்யப்படக்கூடிய சூழலை வந்து முதல்ல அதை வந்து முன்னிபந்தனை வைத்து தான் மோடி அரசு நகர்ந்தது. அப்போ அதானியை வந்து நான் கைது செய்ய மாட்டேன், முடக்க மாட்டேன், அவர் பொருளாதார ரீதியாக அவர் எதுவும் செய்ய மாட்டேன், சர்வதேச அளவில் அவங்க வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்கன்னா அதானி கம்பெனி முடிஞ்சு போயிடும். அதற்காக இந்தியாவை விற்றிருக்கிறார்கள். இந்தியா விற்றுருக்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. மோடி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அதானியை காப்பாற்றுவதற்காக இந்தியாவினுடைய இறையாண்மை விட்டு கொடுத்துருக்கிறார். இதுதான் இன்றைக்கி நடந்திருக்கிறது. 2026 தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது. பல்வேறு விஷயங்களை நீங்கள் இப்போ விவாதிச்சிங்க. மே 17 இயக்கம் 2026 தேர்தலில் என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறையை எடுக்கும்? உதாரணமாக நீங்கள் வந்து ஆளும் திமுக பற்றியான நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. கூட்டணி கட்சிகளோட அதுக்கான வேலை எதுவுமே இல்லை, வேலை அறிக்கை அப்படின்னு இல்லாத மாதிரி இருக்குன்னு நீங்கள் மே 17 இயக்கம் எப்படி இதை பார்க்க போகுது தேர்தல்? இனி வரக்கூடிய சமயத்தில் தான் அதை பார்க்கணும். இன்னும் இது வந்து இன்னும் 1 வருட காலம் இருக்குது. நம்மளுக்கு ஒன்றும் அவசரம்லாம் ஒன்றும் இல்லை. இன்னும் கூட்டணிகள் உருவாகணும், அவங்க கொள்கை அறிக்கைகள் வரணும், வாக்குறுதிகள் வரணும், மதிப்பீடுகள் அதுக்கப்புறம் செஞ்சு தான் நம்ம செய்ய முடியும். அந்த காலம் இருக்கிறதா பார்க்க. நம்ம ஒன்றும் தேர்தல் கட்சி இல்லை, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. திமுக நிறைய முக்கியமான விஷயங்களை தீர்க்காமல் இருக்கிறாங்க. இப்போ மாஞ்சோலை பிரச்சனை, ஒப்பந்த ஊழியர்கள் பிரச்சனை, இங்கே இருக்கக்கூடிய நிலங்கள், விவசாய நிலங்கள் கைப்பற்றப்படுறது, இங்கே குடிசைகள் அகற்றப்படுதல், வீடுகள் அகற்றப்படுதல், ஆக்கிரமிப்பு என்கின்ற பெயரில் அகற்றப்படுதல், இதையெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் தீர்க்கலை. அதே சமயத்தில் இந்த சாஸ்திரா ஆக்கிரமிச்சிருக்கிற 50 ஏக்கர் 55 ஏக்கர் நிலத்தை வந்து மீட்டெடுக்காமல் இங்கே இருக்க மக்களுடைய நிலங்களை எல்லாம் அடித்து பிடுங்கிறது, காவல்துறையினுடைய வன்முறைகள், சாதிய ரீதியாக நடக்கக்கூடிய பல கொடுமைகளை நம்ம பார்க்குறோம். அதன் மீதான ஒரு தீர்க்கமான நடவடிக்கைகளை அதை எடுக்கலை. இப்போ அதனால் கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் வந்து நம்ம திமுக மேலோட ஒரு எதிர்பார்ப்பு என்பது அவங்களால உருவாக்கலாம் முடியாது. அவங்க என்ன செஞ்சாங்களோ அந்த அடிப்படையில் நின்று பேச முடியும். அவங்க நலத்திட்டம் போன தேர்தலில் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் சமூக நீதியான ஒரு விஷயத்தை கொடுப்போம்னு பேசினாங்க. இனிமேல் அவங்க அதை பேச முடியாது. சமூக நீதி அப்போ பேச முடியாதுன்னா புரியல. நீங்கள் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கீங்க? சாதி ரீதியாக இவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்குது. நீட் தேர்வு உள்ளிட்ட விஷயங்களுக்கு நீங்கள் அவன் கையெழுத்து போடலை, பண்ணலை. மோடி அரசு செய்யலைன்னா நீங்கள் வந்து இவர் தான் ஜனாதிபதி தான் கையெழுத்து போடணும், பண்ணலை, வச்சிருக்கிறாரு. கவர்னர் தான் அனுப்பணும். கவர்னரும் ஜனாதிபதியும் ஒன்றிய அரசும் தான் மோடி தான் தடுத்து வச்சிருக்கிறாரு. எல்லாத்தையும் மோடி அரசு பிஜேபி தான் தடுத்து வச்சிருக்குது. ஆனால் மக்களை திரட்டணும் இல்லையா? மக்களை வீதியில் இறக்கணும்ல, இறங்குறதுக்கு அனுமதிக்கணும்ல. நீங்கள் பெருந்தரலாக மக்களை திரட்டுறதுக்கு அனுமதிக்கணும்ல, அதுக்கு நீங்கள் அனுமதிக்கலை. இந்துத்துவ அமைப்புகள் இயங்குவதற்கான சுதந்திரமாக கிடைக்கிறது. சீமான் போன்றவர்களான சீரழி சக்திகளுக்கு அனுமதி கிடைக்கிறது, ஜனநாயக சக்திகளுக்கு அனுமதி கிடைக்காமல் இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல் அப்படிங்கிறது எந்த வகையில் சாதகமான சமூக நீதி சூழலாக இருக்க முடியுங்கிற கேள்வி தான் நம்மளுக்கு வந்து நிற்கிது. அதனால் இது நீங்கள் பாஜகவை எதிர்த்து பேசுறதோட சரியே ஒழிய அதற்கான செயல்பாட்டு தளம் என்பது எதுவும் இல்லாமல் இருக்குது. அதனால் வந்து அவங்க முன்ன மாதிரிலாம் வந்து ரொம்ப ரைட் ராயலாக நாங்கள் அப்படி இருப்போம்லாம் கேட்க முடியாது. இறுதியான கேள்வி, பொதுவாக வந்து இப்போ ஆளும் கட்சிகள் வந்து கொள்கை ரீதியாக மக்கள் நலத்திட்டங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு வரணும்? இதாக உதாரணமாக வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஆக்கிரமிப்புகளை அகற்றுறது, இந்த மாதிரியான விஷயங்களை என்ன மாதிரியான நிலைப்பாட்டை எந்த ஆளும் கட்சியை வந்தாலுமே என்ன மாதிரி எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லைங்க, அடிப்படையாக வந்து நம்மளுடைய பொருளாதார நெருக்கடி, சமூக நெருக்கடி சார்ந்து பார்ப்போம். இன்றைக்கு வந்து மிக பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் பன்னாட்டு நிறுவனங்கள் கொண்டு வந்து அதில் வந்து வேலைவாய்ப்பு உருவாக்குதுன்னு சொல்கிறீங்க. அதில் எவ்வளோ சம்பளம் வருது?
ரூ. 25,000 சம்பளங்கள், 15,000லேருந்து 20,000 25,000 இதுதானே உங்களுக்கோட ஆவரேஜ் சேலரி ஸ்கேலுங்கிறது. 15,000 தான் உங்களுக்கான சேலரி ஸ்கேலுங்கிறது இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய நம்ம பாண்டி பஜாரில் போவோம், அங்கே சரவணா ஸ்டோர்ஸ் இருக்குது, போத்தீஸ் இருக்குது, சென்னை சில்க்ஸ்லாம் இருக்குது. அவங்க எவ்வளோ தராங்க? இதே விகிதம் தான் தராங்க. சரிங்களா? தங்குறதுக்கு இடம் கொடுத்துட்றாங்க, சாப்பாடு கொடுத்துட்றாங்க. சரிங்களா? அப்போ இதே விகிதம் தான் அவங்களும் தர்றாங்க. சரிங்களா? இன்றைக்கி வந்து ஒரு இந்த ரீட்டைல் ஷாப்ஸ் எடுத்துக்குவோம், ஜுவல்லரி ஷாப்ஸ் எடுத்துக்குவோம். இதில் வேலை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் எண்ணிக்கை என்பது நீங்கள் சிப்காட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு சமமானது. ஒரு சரவணா ஸ்டோர்ஸ்லேயோ ஒரு சென்னை சில்க்ஸ்லையோ எடுத்துட்டிங்கனாலோ அல்லது போத்தீஸ்லேயோ இது மாதிரியான நிறுவனங்கள் பெரிய ரீட்டைல் ஷாப்பில் நம்மளில் இருக்கக்கூடிய அந்த அந்த லார்ஜ் ஸ்கேல் 1,00,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அதிகமாக இருக்கக்கூடியதில் எடுத்துட்டிங்கன்னா குறைந்தபட்சம் 2,000 பேர் வேலை பார்க்குறாங்க. அதில் வந்து ஒரு 4,000 5,000 பேர் சப்ளையராக இருக்கிறாங்க. அந்த 4,000 5,000 பேர் சப்ளையர்கிட்ட ஒரு 2 பேர் 3 பேர் அதை வேலை செய்கிறான். அப்போ ஒரு கடை வந்து குறைந்தபட்சம் எத்தனை பேருக்கு வேலை தருகிறது? 5,000 6,000 பேருக்கு வேலை தருது. அங்கே இருக்க 10 கடை சேர்ந்தால் எவ்வளோ பேர் தருது? 50,000 பேர் தருது. அந்த கடைகளில் இருக்கிறதுனால அங்கே நிறைய சிறு கடைகள் வருது. தள்ளுவண்டியில் இருக்கக்கூடிய கடையிலேருந்து உங்களுக்கு பாதை ஓரத்தில் போகிற கடைகள்லேருந்து ஏகப்பட்ட கடைகள் அங்கே வருதா? அந்த கடையில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு என்ன? அப்போ இந்த வேலைவாய்ப்பில் கிடைக்கக்கூடிய சம்பள விகிதமும் நீங்கள் சிப்காட்லேயும் ஸ்ரீபெரும்புதூர்லேயும் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்லேயும் போட்டு பன்னாட்டு ஒப்பந்தங்களை போட்டு கோட்டு சூட்டு போட்டுட்டு காமிக்கிறீங்களே, அதில் கிடைக்கக்கூடிய வேலைவாய்ப்புலையும் 2 பேர்த்துக்குமான ஏர்னிங் கெப்பாசிட்டி என்ன இருக்குது அல்லது ஏர்னிங் காம்பன்சேஷன் என்னவாக இருக்குது? அதோட காம்பன்சேஷன் பெரிய விகிதம் வித்தியாசமெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள், நிலத்திலிருந்து சலுகைகள், மின்சாரத்துலேருந்து சலுகைகள், வரி சலுகைகள் எல்லாத்தையும் கொடுத்து அவங்களுக்கு யூனியனே கட்ட விடாமல் பண்ணி எவ்வளோ பாதுகாத்தாலும் இதே தான் அங்கே போகுது. இதே தான் அங்கே இருக்குது அதில். சரிங்களா? ஆனால் இவங்களுக்கு எந்த விதமான சலுகைகளும் கிடையாது. இந்த நிறுவனங்களுக்கு எந்த சலுகைகள், இங்கே இருக்கக்கூடிய சிறு குறு நிறுவனங்களுக்கு ஏதாவது சலுகைகள் இருக்கான்னா எதுவும் கிடையாது. சரிங்களா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு சமமற்ற நிலை, நீங்கள் வந்து வெறுமன பெரிய கோட் சூட் போட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டர் கொண்டு வந்தால் வளர்ச்சினை காமிச்சிடலான்ற டெக்னாலஜிக்கல் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அது வைத்து டெக்னாலஜிக்கல் எலமெண்ட்லாம் கிடையாதுங்க. நீங்கள் பண்ணக்கூடிய இந்த கார் ஃபேக்ட்ரிஸோ அதர் காம்பனண்ட் ஃபேக்ட்ரிஸோ எடுத்துக்கொண்டோம்னா, நீங்கள் ஃபாக்ஸ்கான் மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன டெக்னாலஜிக்கல் ட்ரான்ஸ்ஃபர் வருது, நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் என்ன இருக்குன்னா ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. சரிங்களா? அப்போ இங்கே நம்மளை வந்து மேனுஃபேக்சரிங் ஹப்பாக நம்ம மாறணும் அப்படின்னா மேனுஃபேக்சரிங்கான தேவைப்படுகின்ற டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன்ஸ் நடக்கணும், சயின்டிஃபிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கணும். தமிழ்நாட்டில் வந்து டெக்னாலஜிக்கல் எக்ஸலன்ஸ் இன்ஸ்டியூட்ஸ் எத்தனை இருக்குது? எத்தனை இன்ஸ்டியூட்டை நம்ம வந்து R&D பேஸ்டாவோ அல்லது நீ ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் டெக்னாலஜிக்கு சென்ட்ரிக்காவோ நம்ம உருவாக்கணும்னா இல்லை. எல்லாருமே கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் பேஸ்டாக தான் உருவாக்கி இருக்கிறீங்க. ஏதோ நிறுவனம் வந்து எடுத்துகிட்டு போய் அந்த கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் எங்கள் 80% பிளேஸ்டு, 100% பிளேஸ்டு, 60% பிளேஸ்டு, இது தான் நீங்கள் காட்டப்படுது. அப்போ இதையெல்லாம் குறித்தான ஆய்வுகள் விவாதங்கள் வரணும். இன்னொரு பக்கத்தில் ஹியூமானிட்டி சம்மந்தமாகவோ அல்லது இதர துறை சார்ந்தோ பெருசாக வளரலை. நம்மளுக்கு பெரிய அளவுக்கு வந்து ஒரு நாலேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டே நடக்கவே கிடையாது. அப்போ அதனால் இங்கே நான் திமுகவுடைய இந்த கொள்கைகள், வேலைவாய்ப்பு சார்ந்த கொள்கைகள் எல்லாமே வந்து மீடியாக்கான ஒரு பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஸ்டண்ட்டாக தான் இருக்கே ஒழிய ஃபவுண்டேஷன்ஸில் வந்து ஸ்ட்ராங்கானது இல்லை. இப்போ ஃபோர்டு கம்பெனி திரும்ப திறக்கிறாங்க இல்லையா? திரும்ப திறக்கிறதுல ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்தாங்களே ஃபோர்ட் கம்பெனியில், அவங்களுக்குலாம் வேலை உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கா? அதை பற்றி கேட்க போகிறாங்களா? அவங்க கேட்கல. மாஞ்சோலை நிறுவனம் இருக்குல்ல, அது வந்து 4,500 கோடி 5,000 கோடி டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கு. 2,500 கோடி டர்ன் ஓவர் பண்ணுது. அந்த நிறுவனம் மொத்த நிறுவனம் 13,000 கோடி ரூபா டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய கம்பெனி. இத்தனை 3 தலைமுறை வேலை பார்த்தவனுக்கு என்ன காம்பன்சேஷனை வாங்கி கொடுத்தீங்க இந்த கவர்மெண்ட்டு? உங்களுக்கு லேபர் டிபார்ட்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க, தொழிலாளர் நலத்துறை. என்ன பண்ணுது அது? ஏங்க ஒரு கம்பெனியவே வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டை எழுதி கொடுத்து மூடுவாங்களா? பைத்தியக்காரத்தனமாக இல்லை? எந்த லேபர் ஆஃபீஸர் போய் கேள்வி கேட்டாங்க? வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் எல்லாம் எழுதி கொடுத்து கம்பெனி முடிடுவீங்களா? கம்பெனி க்ளோஸருக்கு இதான் மெத்தடா? அது இங்கே இருக்கிற லேபர் ஆஃபீஸரா லேபர் மினிஸ்டரா? யார் அவர்? அங்கே இருக்க அத்தனை பேருக்குமே வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஸ்கீமை போட்டு வாங்கி எல்லாம் 2 லட்ச ரூபாய் செட்டில்மெண்ட் முடிச்சிருக்கிறாங்களே. இதை விட பெரிய ஒரு அநியாயம் வேறு இந்தியாவில் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. இது திமுக கண்ணு முன்னாடி தான் நடந்திருக்குது. இது தொழில்துறை அமைச்சருக்கு இது தெரியாதா? அல்லது லேபர் டிபார்ட்மெண்ட் எதுக்கு இருக்குது? அதில் அது பெரிய பூட்டு போட்டு தான் போட்டணும். சரிங்களா? இது வந்து நீங்கள் ஒட்டுமொத்த ஒரு கம்பெனியில் இருக்கிற அத்தனை எம்ப்ளாயி நாங்களாம் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் போகிறோம், ஆனால் நீங்கள் கம்பெனி முடிக்கணும்னு சொன்னாங்களா? அப்போ ஒரு கம்பெனியை நீங்கள் மூடுற போகிறீங்க அப்படின்னீங்கன்னா அதுக்கான முறைகள் இருக்குது, நட்டை ஈடு கொடுக்கறதுக்கான வழிமுறைகள் இருக்குல்ல. இதை
அந்த நிறுவனத்திடமிருந்து வாங்கி தர்றதுக்கு திமுக என்ன வலிக்குது? அவங்க உங்கள் காசில் இருந்தால் கொடுக்க சொல்கிறோம், இல்லை இல்லை நிறுவனம் தானே கொடுக்கணும் இல்லையா? இதை கேட்கல, இது கேட்கலாம். இது ஒரு அரசு, சமூக நீதி அரசா அது? அப்புறம் எதை வச்சு கேட்பாங்க போய் சட்டமன்றத்தில்? எது இப்போ தேர்தலில் எதிர்கொள்ள எதை வச்சு எது கேட்க போகிறாங்க இங்கே? இந்த இடத்துல நம்ம எல்லாருக்கும் தோல்வி தாங்க. ஜனநாயக சக்தியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தோல்வி தான் நான் பார்க்க முடியும். எதிர்கட்சிகளாக இருக்கிறவங்க, பிஜேபியோ நாம் தமிழராக இருக்கிறவங்களோ அதிமுக இருக்கிறவங்களோ அவங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது மக்களை பற்றி. குறை சொல்கிறதையும் அதோட நிறுத்திக்கிறத தாண்டி வேறு எந்த வேலையும் கிடையாது. அவங்க எந்த இறங்கி அவங்க நடத்த வேண்டிய போராட்டங்கள் இது. அவங்க அதெல்லாம் செய்கிறதுக்கு துணிச்சலும் கிடையாது. அவங்களாம் அதுக்கான துணிவே இல்லாத ஆட்கள், அக்கறை இல்லாத பொறுப்பு இல்லாத ஆட்கள். சரி, மற்ற ஜனநாயக சக்திகளுக்கு இயங்கிறதுக்கான இடமும் இல்லாமல் நிற்கிது. இதுதான் இன்றைய நிலைமை. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து இந்த ஆட்சியை மதிப்பிடுதல் செய்தே வேணும். நீங்கள் எளியோருக்கான நீதி என்ன கிடைச்சிருக்கனாலும் இல்லை. நிச்சயமாக பல்வேறு தகவல்களை இன்னைக்கு எங்களுடன் சேர்ந்து பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி மேடம்.